Recording in progress. என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோர்களும் பெரும் வயதால் முதிர்ந்தோர்களும், வால வயதுள்ளோர்களும் பெரும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவான், மாறாத தேவன் இயேசுவன்றோ. மாறிடும் மனிதன் மாறிடுவான், மாறாத தேவன் இயேசுவன்றோ.
சுட்டது போதும், சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும். பட்டதும் போதும், சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளில் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பித்தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூடாக மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேலை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். கர்த்தர் வந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கர்த்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்று கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறாரோ யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறாரோ தெரியவில்லை. ஆனாலும் அவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன்.
உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபேசியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா ராஜா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா தேவனே. அப்பா பிதாவே ராஜா நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே எங்கள் உணர்வுகளிலே எங்கள் சிந்தனைகளிலே எங்கள் வாயின் வார்த்தைகளிலே நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே செய்கைகளிலே முகங்களிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய கிருபை ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரை விளங்க பண்ண விடமா செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஐயா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஐயா. ஆண்டவராகிய தேவனே உம்மை எப்பொழுதும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும் என் தகப்பனே. உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா ராஜா தகப்பனே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் தனி நகர்த்துகிறேன் மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரேன். மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்கிறேன். மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்கிறேன். மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்கிறேன். மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரேன். மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரேன். மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரேன். மகிமைப்படுத்துவீர் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமில்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் இசையா மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் மகிமைப்படுத்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே
கதறி கூப்பிட்டேன், சோதாமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரேன். சோதனை வந்த நேரம் நோக்கி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரேன். நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் இசையா, நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரேன். சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்கிறேன், சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்கிறேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்த்துவேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்த்துவேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, கற்பம் விடுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து, எங்கள் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வதித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வதித்து, எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி, ஆண்டவரே தகப்பனே, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என்னை காண்பவரே, சினம் காப்பவரே, என்னை காண்பவரே, சினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, சினம் காப்பவரே, என்னை காண்பவரே, சினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறேன், எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறேன். நடந்தாலும் நடந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறேன், அப்பா நீர் அறிந்திருக்கிறேன், ஐயா அப்பா நீர் அறிந்திருக்கிறேன். என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, சோத்திரம் 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 பாடுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். என்னை காப்பவரே, சினம் காப்பவரே, என்னை காண்பவரே,
முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீரே பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ஐயா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ஐயா இயேசு ஐயா, ஐயா நன்றி ஐயா இயேசு ஐயா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என் கருவை என் கண்கள் கண்டன மறைவாய் பயங்களை கவனிக்கிறேன், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கிறேன், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கிறேன். நன்றி ஐயா இயேசு ஐயா, நன்றி ஐயா இயேசு ஐயா, காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதும் நான் அறிவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், இயேசு அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஹல்லேலூயா தகப்பனே, அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறவர் ஐயா ராஜா தகப்பனே. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவனை விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில அசவாடுவீராக ஆண்டவரே. தேவனை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரை உலர்ந்து போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் அப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக, சத்துடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக, சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக, ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனையை கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவர்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவனே. அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையை பற்றி கொள், திருவசனம் கற்றுக்கொள், கர்த்தரையை பற்றி கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரை பாதுகாத்துவார், அதிலே நீ நடந்தது, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதிக்கு தினம் பாடு, ஆயம் ஆயம், சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதிக்கு தினம் பாடு, ஆயமாய்
எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு நாளையாகவே தம்முகள் மறைந்து போகணும். சோர்ந்து போகாதே, விடாதே, துணிந்து நீ ஓடு, துடித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவே, நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினாள், நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினாள். கர்த்தரின் திருவுடைய கைகூடும் முன்னாலே, கர்த்தரின் திருவுடைய கைகூடுமே உன்னாலே. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை போகாது. கற்றையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரை பாதை காட்டுவார். அதிலே நீ நடந்துடு, அவரை பாதை காட்டுவார். அதிலே நீ நடந்துடு, சோர்ந்து போகாது, நடந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, திருத்து தினம் பாடு. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் காண செய்கிறது ஐயா ராஜா. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் காண செய்கிறது. ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர். அவர் ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்சில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்தவித அடையாளம் இல்லையாம். ஒரு வாகனம் வந்து நின்றதாம், வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடைய உடுத்திருந்தார். அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கு அப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா. ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவரு இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், $5. அதை அவரிடம் கொடுக்கின்ற வேளையில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியா நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லை. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன்னு சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகிவிட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு ட்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார். வந்து சொன்னாராம், உங்களை ட்ரோ பண்றதான்னு சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பார்த்தா கராஜ் இருக்கிறதாம். அது பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராச்சை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு
அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அந்த கராச்சி இல்லையாம், அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்திலே நான் இந்த காஃபி ஷாப்பை வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லை என்று. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில, உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்றார், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன? என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாள் வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். இளம்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற உங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகி தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவர். எங்கள் வாயில் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுது தகப்பனே. ஆண்டவரே, மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே, ஒரு சமாரியனை போல ஆண்டவரை விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரை தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, எண்ணிய பூசுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா தகப்பனே. அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட எங்களை வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனே, உண்மை அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே அப்பா, இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமி அப்பா. ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள், அமெரிக்கா, கனடா தேசங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா. ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்க கூடிய விதத்திலே ஐயா, வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புக்குள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீர் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழாய் கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா, உடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்று கொண்டானப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிறவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய, உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா. இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே,
எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம். தகப்பனே உமக்கு சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. அப்பா, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. தேவனே உமக்கு சோத்திரம். எல்லா வித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தால் கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே, திருநங்கைகள் ஐயா, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா, அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, அப்பா ராஜா தேவனே, இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செபிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற, யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம். சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் இயேசப்பா ராஜா, இலங்கையிலே இருக்கிற சபைகளிலே இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரமையா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உம்முடைய கரமையா கூட இருப்பதாக. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் தாமே காலை முதலும் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிஸ்னஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். bless you, bless you. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்களை துதி ஆராதனை ஒப்புவித்தார்கள். கத்தரண்டை நாமம் உயர்த்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தினார்.